ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 30/5/2026 கருணையா KR 755 கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ABC போர்ட் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க இந்த 3 டிஜிட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நம்மளுக்கு கடைசி நம்மளுக்கு போன வாரம் வந்து 9 to 9 நம்மளுடைய ABC போர்டு. அதுக்கு முந்தின ABC போர்டு வந்து 574. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 104ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல், அதோட நான் லைன் சீரியல்னு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 383லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 383யோட நம்மளுக்கு 3 வந்து இந்த இடத்துல லாக் ஆகுது நண்பா. 3 இந்த இடத்துல நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுது. ஸோ இந்த 3 ஹோல்ட் ஆனோடனே இதோட சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ட் ஆகுது. 3க்கு அப்புறம் 4, முன்னாடி 2. இந்த 2ம் இந்த 4ம் நம்மளுக்கு இந்த 3 ஹோல்ட் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ரிசல்ட்டில் கண்டினியூ ஆகுது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவுக்கான சீபோர்டை கீழே கொண்டு வந்துடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 3. இந்த ட்ராவுக்கு 3 இருக்குது நண்பா. 3உடைய பவர் 8. 3 அல்லது 8 இந்த ட்ராவில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ 3, 8ம் நம்மளுக்கு பழைய நம்பர் அப்படிங்கிறதுனால டபுள்ஸாக இருந்துச்சுன்னா 33, 88 வரலாம், அல்லது 38, 83 பெயராக உட்காரலாம். ஸோ இது பவர் நம்பர், அதனால் பெய்ட்ஸ் வருமாங்கிறது சின்ன சந்தேகம்தான். இருந்தாலும் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி டபுளில் தான் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் டபுளில் வர்றதா இருந்துச்சுன்னா டபுள் 8 தான் வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நண்பா. நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 by 1 ரிசல்ட்டில் பார்க்கலாம். இங்கே 3 லாக் ஆனதுக்கப்புறமா 2, 4 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 280. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அதுக்கடுத்து வந்ததை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 220. இந்த இடமும் நம்மளுக்கு 2. அதுக்கடுத்து 447. இந்த இடத்துல நம்மளுக்கு 4. அதுக்கடுத்து 784. இந்த இடத்துல 4. அதுக்கடுத்து 625. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2. அதுக்கடுத்து நம்மளுக்கு 104. இந்த இடத்துல நம்மளுக்கு 4. அதுக்கடுத்து 574. இந்த இடத்துல நம்மளுக்கு 4. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் நம்மளுக்கு 9 to 9. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2. இந்த மெத்தடில் நம்மளுக்கு 3 எப்போ லாக் ஆச்சோ அதிலிருந்து நம்மளுக்கு அதோடைய பெரிய நம்பரும் சின்ன நம்பரும் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஃபுல்லாகவே பாருங்கள், 2, 4 வச்சு தான் நம்மளுக்கு லைன் டச்சில் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 3 தான் வர வாய்ப்புகள் இருக்குது. 3 தான் வரணும். ஒருவேளை 3 லாக் ஆச்சுன்னா 2 அல்லது 4 மறுபடியும் திரும்பலாம். ஸோ நான் 3 பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 3 நம்மளுக்கு டபுளோட போயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு சிங்கிள் அல்லது டபுளில் மறுபடியும் ஏறி வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பர் கண்டினியூ ஆகும்போது அந்த நம்பர்ஸில் வந்து டபுள்ஸ் அடிப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து 2 அடிச்சிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு வந்து 4 அடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஃபார்மேட் சரி, டபுள் ஃபார்மேட் சரி, நம்மளுக்கு இந்த 2, 4 வச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 வர்றதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவில் நம்மளுடைய 3 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய PC பெய்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ PC பெய்ட்ஸ்க்கு முன்னாடி இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ், அதாவது நம்மளுடைய பெய்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பழைய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 2 தடவை இறங்கியிருக்கு, 6 ஒரு தடவை தான் இருக்குது, 5 ஒரு தடவை தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்குது. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணோம்னா 625 இல்லை, 574 இல்லை, இந்த ட்ரா நம்மளுக்கு 5. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 5க்கான சான்சஸ் இருக்குது. 5 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம 5 எடுக்கலாம், 7 எடுக்கலாம், 6 எடுக்கலாம். ஸோ இந்த 3 நம்பர்ஸை வச்சு இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸை உருவாக்கலாம். நான் இப்படி தான் நான் எடுப்பேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுப்போம், தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இப்போ அந்த ட்ராவுக்கான PC பெயர் பார்ப்போம். PC மிக்ஸ்டு
பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 தான் கையில் கொண்டு வந்திருக்கோம். 5, 3, 6, 3, 7, 3, 5, 8, 6, 8, 7, 8. அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான பிசி பெயர்ஸ். இதில் உங்கள் கெஸ்ஸிங் பெயர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம் நண்பா. அதனால தான் நான் உங்களை லைக் பண்ண சொல்கிறேன். நம்ம கெஸ்ஸிங் எப்படி இருக்குங்கிறது உங்களை லைக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு நண்பா. 3 அல்லது 8 நான் எடுத்ததுக்கான காரணம் வந்து பவர் நம்பரோட லாக் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு 383க்கு அப்புறமா நம்மளுக்கு 280ஓட 8 இங்கே லாக் ஆகுது. அதுக்கடுத்து அந்த ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே 8 இல்லை. கிட்டத்தட்ட இதிலேருந்து கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 மினிமம் ட்ரா, 6, 7, 8 மேக்ஸிமம் ட்ரா. ஸோ மினிமம் ட்ரா அண்டு மேக்ஸிமம் ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 8 இங்கே 280க்கு அப்புறமா 2 ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு 784ல் அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு 4 ட்ராவாக இல்லை. ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 30/5/2026 கருணியா KR 755க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.